மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க. பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து வீடியோ இறுதி வரைக்கும் வந்து காட்டுறேன். எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கிடையாது, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே வர நோயாளிகள் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்ட மக்கள் தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் வந்து கிடையாதுங்க. எந்த இடத்துல போய் என்னத்தை எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணுமா, எங்கே மெடிக்கல் இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் படிக்க தெரியாத மக்கள் தான் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து சரியான வந்து வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு சிலர் வந்து படிச்சிருக்காங்க, அது எப்படியோன்னு தெரிஞ்சு வந்து போயிடுறாங்க. இந்த பாருங்க, முதியோர்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, வயதானவர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. இவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கிடையாது. கரெக்டாக அவங்க வந்து கேட்டோன்னே எந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரெக்டான செக்யூரிட்டி கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற செவிலியர்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது, டாக்டர்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. இதை வந்து கேட்டால் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ தாங்க இருக்காங்க, ஏன்னா எங்களாலேயும் முடியாது அப்படின்னு வந்து நிறைய வந்து குறைகள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் அவங்க சொல்லி பார்த்துட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை கேட்குற மாதிரியும் தெரில. இதை வந்து மேக்கப் வந்து பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஒரு அமைச்சர் திடீர் விசிட் வராங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து காட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே ஒரு 10 செவிலியர்கள் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் வந்து கண்டினியூவாக டியூட்டி போட்டு 24 ஹவர்ஸ் டியூட்டி போடுற மாதிரிலாம் இருக்கிறாங்க. இதனால் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. சரியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஒருத்தர் தெரியாமல் போய் கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்குது. அதனால் வந்து அவங்களும் வந்து சரியான வழிமுறைகள் வந்து சொல்கிறது கிடையாது. ஏனோ தானோன்னு மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து காட்டுறேன், ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இருக்காங்களான்னு பாருங்கள். எந்த இடத்துலையுமே செக்யூரிட்டி கிடையாது. நானே சொல்கிறேன் பாருங்கள், நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், என்னை வீடியோ கேட்குற யார் அப்படின்னு கேட்குற அளவு கூட எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கிடையாது. நீங்களே பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து எந்த ஒரு செக்யூரிட்டியாவது எந்த வார்டுலையாவது இருக்காங்களான்ட்டு. இது பாருங்கள், எக்ஸ்ரே வார்டு. இந்த இடத்துல ஆடு மாடு மேயிற மாதிரி வெறும் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய அதாவது வந்து கூட வந்தவங்க, இதில் யார் நோயாளி, யார் கூட வந்தவங்க யாருக்குமே தெரிலைங்க. அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. இது வந்து எக்ஸ்ரே ரூமுங்க. இந்த இடத்துல வந்து சரியான வழிகாட்டுதல் யாருமே கிடையாது. இங்கே பாருங்கள், எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே இருக்கிற குப்பை தொட்டி 1 மாதம் ஆகிருக்கும் க்ளீன் பண்ணி. அதை சுற்றி எத்தனை குப்பையை, அந்த கவர் வந்து பாருங்கள், மக்கி போன கவர் மாதிரி கிடக்குதுங்க. குப்பையில் கிடக்கிற கவர் கூட நல்லாயிருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது. கேட்டால் ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் ஊர்லேயே நிறைய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து ஆட்கள் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கும். டாக்டர் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அதை விட அவ்வளோ நிலை என்னென்னா, இந்த உட்காந்துருக்கிறார் பாருங்கள், இவர் வந்து வீல் சேரில் அந்த கூட வந்த அட்டண்டர் தான் தள்ளிட்டு வந்தாங்க. அந்த சிலிண்டரை பிடிச்சிக்கிட்டு கூட வந்தவங்க தான் தள்ளிட்டு வந்தாங்க. இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது நடக்க முடியுங்களா? ஏன்னா யாருமே கிடையாது. ஏன்னா அவர் கூட வந்தவரே வந்து தள்ளி விட்டுட்டு அவர் வந்து அந்த சீட்டை ஏதோ வாங்க போயிட்டார். அவர் அனாதையாக நின்றுட்டுருக்கிறாரு பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த சிலிண்டர் பக்கத்தால் அவர் வீல் சேரில் உட்காந்துட்டு அவருக்கு என்னென்னு அனாதையாக உட்காந்துட்ருக்கிறாருங்க. இது மாதிரி தாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நடந்துகிட்ருக்குது. கேட்டால் ஆட்கள் பற்றாக்குறைன்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரியான ஸ்டெப் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், அந்த ஓபி சீட்டு வந்து பிரச்சனையாச்சு. என்னென்னா 12 மணிக்கு மேலே அந்த ஓபி சீட்டு வந்து தரதில்லை அப்படின்னாங்க. ஏன்னா ஆள் இல்லை, எங்களாலையும் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சுத்தமாக வந்து கவுண்டரே காலியாக கிடக்குது. ஆனால் கூட்டம் நிறையா இருக்குது. ஒரு 100-150 பேர்த்துக்கு மேலே நின்று ஓபி சீட் வாங்கணும் அப்படின்னு இத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து சரியான வழிமுறைகள் வந்து கிடையாது. இதுதாங்க இந்த ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்ருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கீழே உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இங்கே வர ஸ்டூடெண்ட்டு பொண்ணுங்க பசங்களை இவங்கள வச்சு இவங்க வந்து பெரும்பாலும் வேலையை வந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் இந்த பற்றாக்குறை. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.